வணக்கம் திரு புகழேந்தி. உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய. வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாகும். உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக மத்திய சர்க்கார் இயங்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஏன்னா ஏற்கனவே காவிரி பிரச்சனையில நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை விபி சிங் ஆட்சி காலத்துல கலைஞர் அவர்கள், எங்க தலைவர் கலைஞர் அவர்கள் நடுவர் மன்றத்தை அமைப்பதற்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த மேலாண்மை வாரியமோ உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கிறது, நல்ல செய்தி. இதன் மூலமாக தமிழகத்தினுடைய விவசாயிகளின் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இப்ப சம்பா பயிர் எல்லாமே போதுமான நீர் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இதற்கெல்லாம் உடனடி நடவடிக்கை தேவை என்பதுதான் நம்மளுடைய கருத்து. தமிழக அரசு சரியான முறையில எல்லாமே உடனே இதுக்கு ஒரு பாராட்டு விழா, இதுக்கு ஒரு நாங்களாம் செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோன்றதெல்லாம் நிறுத்திட்டு இந்த தனக்குத்தானே புகழ்ந்து கொள்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய. இந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டதை பத்தி சொன்னீங்க திரு புகழேந்தி. இப்போ நடுவர் மன்றத்துல மாதம் தமிழகத்துக்கு இவ்வளவு நீரை திறந்து விடணும்னு எதுவும் குறிப்பிடப்படல அப்படின்னு கர்நாடக அரசு ஒரு வாதம் வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு இது இருக்குதா? நடுவர் மன்றத்துல இவ்வளவு திறந்து விடணும்னு சொல்லலையா? அதே மாதிரி கர்நாடக அரசு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு இது இருக்கிறதுனால எங்களை அவங்க கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இதை பத்தி சொல்லுங்க. இல்லை, நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது பிறகு ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி குறிப்பிட்ட அளவு 205 டிஎம்சி நீர் அப்படின்ற அளவு, அந்த அளவுகளுக்கு ஜூலை மாதம் 12ஆம் தேதி திறந்து விடணும் என்பது நடுவர் மன்றத்தின் தீர்ப்பாகவும், அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 12 திறக்கப்பட்டது. ஜெயலலிதா எப்பொழுதெல்லாம் முதலமைச்சராக வராங்களோ அது என்னன்னு தெரியாது, அந்த நேரங்களில் அந்த நடைமுறை கைவிடப்பட்டது. சரியான அளவுல இல்லாம போராட்டங்கள், கஷ்டங்கள் சேர்ந்தன. இந்த மாதம் நீர் திறக்கப்படணும் அப்படின்னு சொன்னீங்க, அது எந்த அளவுல திறக்கப்படணும் ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கா? ஜூலை 12 ஒவ்வொரு ஆண்டும், ஜூலை 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் 205 டிஎம்சி நீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படணும். ஏற்கனவே காவிரி விவகாரத்துல திமுக பல கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில இப்போ மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில மத்திய அரசுக்கு இதே கோரிக்கையை நீங்க என்னென்ன வகையில சொல்லி அழுத்தம் கொடுக்க போறீங்க புகழேந்தி? அது எங்களுடைய தலைவர் இந்த பிரச்சனைகள்ல தமிழக விவசாயிகள் பற்றி எங்க தலைவரும் மாதிரி இப்போ எங்களுடைய பொருளாளர் அண்ணன் தளபதி, எதிர்கட்சி தலைவராக இருக்கிற தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் பொருளாளர் தளபதி அவர்களும் மிக தெளிவாக அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழக விவசாயிகள் பாதுகாக்கப்பட, தஞ்சை இந்த காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட அடுத்த கட்ட நடவடிக்கை எதை செய்யணுமோ அதை சரியான முறையில் அதை செய்ய, எந்த தீர்வோ அதை செய்வார்கள்.